வணக்கம். ரஷ்யாவில் உள்ள விளாடிவோஸ்தக் நகரத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையே விரைவில் சரக்கு போக்குவரத்து தொடங்க போகிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது டிஜிட்டல் பிரிவின் அரசியல் செய்தியாளர் அபினவிடம் கேட்கலாம். அதற்கு முன்பாக தமிழ் ஜனம் டிஜிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அபினவ், அது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்கள். அபினவ். வணக்கம் வெங்கட். ரஷ்ய அதிபர் புட்டின் இன்னைக்கு ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க போகிறாரு. இந்த நிகழ்ச்சியில் இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையேயான ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று குறித்து முடிவு வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா, விளாடிவோஸ்டாக் சென்னை மேரிடைம் காரிடார் அப்படின்றது தான் அந்த ப்ராஜெக்ட். அதாவது விளாடிவோஸ்டாக் அப்படின்றது ரஷ்யாவோட ஈஸ்டர்ன் மோஸ்ட் சிட்டி, சென்னைன்றது சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. இந்த ரெண்டு நகரத்தையும் மேரிடைம் மூலமாக இணைக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். ரஷ்யாவினுடைய விளாடிவோஸ்டாக் நகரத்திற்கும் இந்தியாவினுடைய சென்னை நகரத்திற்கும் கடல் வழியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5600 நாட்டிக்கல் மைல்ஸ் தூரம் இருக்குது. ஆனால் நாம் விளாடிவோஸ்டாக் சென்னை வழியாக இந்தியா ரஷ்யா இடையிலான இந்த வர்த்தகம் அப்படின்றது நடைபெறுவது கிடையாது. மாறா மும்பைக்கும் ரஷ்யாவினுடைய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்திற்கும் இடையில் அந்த வழியாகத்தான் வந்து இந்த மேரிடைம் ட்ரேட் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா, விளாடிவோஸ்டாக்கும் சென்னைக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரத்தை விட மும்பைக்கும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கும் இடையே இருக்கக்கூடிய தூரம் அப்படின்றது ரொம்பவுமே அதிகம். அதாவது கிட்டத்தட்ட 8000 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து மும்பைக்கும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கும் இடையில் இருக்குது. அதே போல் இந்த பயண காலம் அப்படின்றது 24 நாட்கள் கூடுதலாக தேவைப்படும். இதனால் இந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது இந்த ட்ரேடில் அதிகமாக தேவைப்படுகிறது. இதனால் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறதும் வழக்கமாக உள்ளது. கூடவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நாம் வந்து மேற்கத்திய நாடுகள் இந்த ட்ரேடை வந்து கவனிக்கிறதுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பாகவும் அமையுது. இந்த நிலையில் தான் இந்தியா ரஷ்யா ட்ரேடை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு புது மேரிடைம் ரூட்டு தேவை. அதற்காக நம்ம விளாடிவோஸ்டாக்கையும் சென்னையும் இணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரப்போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் எளிதில் ரஷ்யா கிட்டேருந்து இந்த க்ரூட் ஆயில் அப்படின்றத நம்மளால் இம்போர்ட் பண்ண முடியும். அதே போல் நம்மளால் அதிக அளவு டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கூட்ஸை ரஷ்யாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த திட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வர்த்தக காரணம் அப்படின்றது இதுதான். ஆனால் எந்த ஒரு திட்டத்தை இந்தியாவும் ரஷ்யாவும் போட்டாலும் பின்னாடி வந்து மிலிட்டரி ரீசன்ஸ் அப்படின்றது சிலது இருக்கும். அந்த வகையில் இந்த திட்டத்திற்கு பின்னாடியும் சில மிலிட்டரி ரீசன்ஸ் இருக்குது. அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் எந்த ஒரு நாடு வலிமையான கடற்படையை வச்சு பவரை வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுதோ அந்த நாடு தான் உலகத்தோட சூப்பர் பவராக இருந்திருக்கு. இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குப்தர்களோட காலத்துலேயும் சரி, நம்முடைய சோழர்களோட காலத்திலையும் சரி, கடற்படை வலிமையாக இருந்தபோது தென்கிழக்கு ஆசியா முழுவதையும் நாம் வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தோம். அதன் மூலமாக ட்ரேடையும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் நாம் வச்சுருந்தோம். ஆனால் அந்நிய படையெடுப்புகளுக்கு பிறகு இந்திய மன்னர்கள் கடற்படை அப்படின்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் தரலை. அதனால தான் எளிதில் பிரிட்டிஷ் மாதிரியான காலனி ஆதிக்கத்திற்கு நாம் வந்து இரையாயிட்டோம். ஸோ தற்போது இந்தியா மீண்டும் வலிமையாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்தியா தன்னுடைய கடற்படையை நம்முடைய பண்டைய மன்னர்கள் ஸ்டைலில் மீண்டும் வலிமைப்படுத்தக்கூடிய செயலில் ஈடுபட்டுட்டு வருது. தற்போது ரொம்பவுமே வலிமையான படை, அதாவது சொந்த நாட்டிலிருந்து அதிக தூரம் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸை மேற்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த கடற்படைகளை ப்ளூ வாட்டர் நேவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவினுடைய கடற்படை தற்போது ப்ளூ வாட்டர் நேவியாக உருவாகியுள்ளது. அப்படி உருவான சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இந்தியா தன்னுடைய பவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தில் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. அதற்கு வந்து இது நிச்சயமாக உதவும். ஏன் அப்படின்னு சொன்னால், தற்போது சென்னையிலிருந்து விளாடிவோஸ்டாக் வழியாக நம்ம வந்து வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னா அந்த வியாபாரத்திற்காக செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு, கூடவே வந்து ரஷ்யாவோட ஜாயிண்ட் ஆப்ரேஷன், இந்த மாதிரியான விஷயங்களில் இந்திய கடற்படையால் ஈடுபட முடியும். அப்படி செய்தோம் அப்படின்னு சொன்னால் பே ஆஃப் பெங்காலை தாண்டி நம்மளால் சவுத் சைனா சி ஆஃப் ஜப்பான், அப்புறம் பசிபிக் ஓஷன், இந்த மாதிரியான கடற்பகுதிகளிலும் இந்திய நேவியால் கவனம் செலுத்த முடியும். இதனால் இந்த இண்டோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியா அப்படின்றது ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருமாறிடும். இது வந்து இந்த திட்டத்தின் மூலமாக இந்தியாவிற்கு ஏற்பட உள்ள நன்மைகள். இதே திட்டத்தின் மூலமாக ரஷ்யாவுக்கும் சில நன்மைகள் இருக்குது.
அது என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் இந்த எல்லை பிரச்சனை அப்படின்றது நீண்ட காலமாக இருந்துக்கிட்டே வருது. ஆனால் பலருக்கும் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் எல்லை பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. அது இன்னை வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அந்த எல்லை பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு சொன்னால், இதே விளாடிவோஸ்டாக் நகரத்தில் தான் வருது. ஸோ சைனா என்ன சொல்லுது, அந்த காலத்தில் விளாடிவோஸ்டாக் அப்படின்றது சீனர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு நகரம் அப்படின்னு சீனர்கள் சொல்கிறாங்க. ஸோ விளாடிவோஸ்டாக்கு சீனர்கள் வைத்துள்ள பெயர் என்ன அப்படின்னா ஹெய்ஷன் வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் இந்த நகரத்தை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி சீனர்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே வராங்க. ரஷ்யா என்ன பண்ணுது அப்படின்னா, இதை வந்து டிப்ளமேட்டிக்காக நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு அவங்க முதல்ல நினச்சாங்க. ஸோ 2003-05 அந்த வாக்கில் அவர்கள் ரஷ்யாவோட சில டெரிட்டரிஸை சீனாவுக்கு விட்டு கொடுத்துட்டு, நீங்கள் வந்து விளாடிவோஸ்டாக்கை மறந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சீனா அப்போதைக்கு சரின்னு சொல்லிச்சு. ஆனால் விளாடிவோஸ்டாக் மீதான தங்களுடைய உரிமையை திரும்ப திரும்ப அவங்க நிலைநாட்டு முயற்சியில் இறங்கிட்டே வராங்க. அந்த வகையில் 2020ஆம் ஆண்டு விளாடிவோஸ்டாக் நகரத்தோட 160வது ஆனிவர்சரி நடந்துச்சு. ஆனால் அந்த ஆனிவர்சரியை ரஷ்யா கொண்டாடினதுக்கு சைனீஸ் டிப்ளமேட் ஜெங் அவர்கள் கடும் கண்டனம் வந்து தெரிவிச்சிருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, விளாடிவோஸ்டாக் ஒரு சீன நகரம், அதை வந்து நீங்கள் கையகப்படுத்திட்டு இப்போ அதுக்கு நீங்கள் எப்படி விழா கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரியான கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருந்தார். அதற்கு பிறகு ஓரளவு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் மூலமாக இந்த டென்ஷன்ஸ் வந்து சால்வ் செய்யப்பட்டாலும், தற்போது விளாடிவோஸ்டாக் நகரத்தில் உள்ள துறைமுகத்தை சீன கப்பல்கள் பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இப்படி அனுமதிக்கப்பட்டாலும் ரஷ்யாவுக்கு இன்னும் சைனா மேலே ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்தியாவுக்கும் விளாடிவோஸ்டாக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருப்பதன் மூலம் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸை விளாடிவோஸ்டாக் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் குறைக்க முடியும் அப்படின்னு ரஷ்யா நம்புது. ஸோ அந்த வகையில் இந்த திட்டத்தின் மூலமாக ரஷ்யாவும் பயனடைகிறது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த திட்டம் அப்படின்றது இந்தியாவுக்கும் சரி ரஷ்யாவுக்கும் சரி ஒரு வின்வின் சுச்சுவேஷன் தான். சைனாவுக்கும் ஒரு வகையில் வின்வின் சுச்சுவேஷன். எப்படி அப்படின்னு சொன்னால், இண்டோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியா, சைனா, ரஷ்யா இந்த 3 நாடும் ஒன்று சேரும்போது இந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது டோட்டலாக கட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. நிச்சயமா இது குறித்து உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி அபினவ். நேயர்களே, இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து தமிழ் ஜனம் செய்தி சேனலுடன் இணைந்திருங்கள்.